வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க செட்டிநாடு உக்காரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. பருப்பு வெல்லத்தை வச்சு செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வரும்போது இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நெய்யிலே நல்லா வறுத்துடலாம். நெய்யில் வறுக்கும் போது அதோட ஃப்ளேவரே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. அந்த நெய்யிலே வறுபட்டு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா வாசம் வரும்போது இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதிலையே அப்படியே வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணி இதில் வேக வச்சுக்கலாம். ஆனால் அந்த பருப்போட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ஆனால் அதோட ஷேப் நல்லா தெரியணும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இது வெந்திருக்கணும். அதனால தான் நான் டைரெக்டாக குக்கரில் வைக்காமல் இதிலையே நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கிறது தெரியும், ஆனால் ஷேப் வந்து உங்களுக்கு பருப்போட ஷேப் நல்லாவே தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ ரவையும் தேங்காவையும் நல்லா வறுத்துடலாம். இது நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா உதிரியாக வரும். அப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவையை நம்ம வேக வைக்கணும். வேக வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு ரவையை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பாகா கரைச்சி சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை மண் இல்லாத வெல்லம்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துடலாம், அதுவே கரைஞ்சிரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சி வரும்போது இது அப்படியே இலகி வரும். அதுக்கப்புறம் திருப்பி திக்காயிடும். ஸோ நம்ம ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுறதுல தான் இருக்குது. இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி குக் ஆனது தான். இருந்தாலுமே பருப்போட பச்சை வாசனை போகணும்னா கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் வச்சு இறக்குனா தான் அந்த பச்சை வாசனை தெரியாது. நல்லா கொதிச்சு வரும்போது இதில் 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுப்பில் வைக்கிறோமோ அந்தளவுக்கு வரும். போக போக திக்காயிட்டே போகும். நீங்கள் கொஞ்சம் குழைவாக பொங்கல் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி எடுக்கலாம். இல்லை நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திக்காயிடும். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு உக்காரை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உக்காரை ஸ்வீட் செட்டிநாட் கியூசைனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. தீபாவளி டைம்லலாம் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ரெசிபியை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.